பூவை சிவரகுவின் அன்பான வணக்கங்கள். நவகிரகம் தால் தோஷங்கள் ஏற்படும். நவம்னா 9. 9 வகையான அந்த நவதானியத்தை கொண்டுதான் இந்த விநாயகரை நான் செய்கிறேன். அப்போ 9 வகையான தானியங்களை கொண்டு செய்யும் பொழுது நம் வீட்டில் இருக்கும் திருமண தடை, யாருக்குன்னா திருமண தடைகள் ஏற்பட்டால் அது இந்த விநாயகரை வைத்து வழிபட்டால் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். கோதுமை, நெல், துவரை, பச்சை பயிறு, கொண்டைக்கடலை, மச்சை, எள், உளுந்து மற்றும் கொள் ஆகிய அந்த நவதானியங்களிலிருந்து எடுத்து செய்யப்படும் இந்த நவ கிரக விநாயகர், இதை வாழ்க்கையிலே எல்லோருமே பயன்படுத்தி கொள்ளலாம். நமக்கு ஏற்படும் தோஷங்கள், எவ்வளோ தோஷங்கள் இருக்கிறது. வீட்டில் பார்த்தீங்கன்னா மனையடி சாஸ்திரத்தில் பார்த்தீங்கன்னா தோஷங்கள் இருக்கிறது. அந்த தோஷத்தை நீக்கக்கூடிய சக்திகள் இந்த விநாயகருக்கு இருக்கிறது. இதை தொடர்ந்து ஒரு 48 நாள் வழிபட்டு இது போல் ஒரு பூவை வச்சுட்டு தினமும் அந்த விநாயகர் பெருமானை வேண்டுங்கள். வேண்டும் பொழுது உங்களுக்கு எல்லா விதமான சக்திகளும் விநாயகர் பெருமான் தருவார். இந்த 48 நாள் முடிஞ்ச உடனே இதை போய் ஒரு ஆற்றிலேயோ இல்லைன்னா கடல்லையோ விட்டு விடுங்க. விட்டு விட்டால் அந்த தோஷங்கள் நம்மை விட்டு அகன்று விடும். எத்தனையோ தோஷங்கள் உலகத்தில் இருக்கிறது. ஆனால் நம் வீட்டில் ஏற்படும் தோஷங்களை நீக்கக்கூடிய சக்தி இந்த விநாயகர் பெருமானுக்கு இருக்கிறது. தேவைப்பட்டால் அவங்க வீட்டினுடைய எல்லார் பேரும் எழுதி கொடுத்தா கூட ஒவ்வொரு நவதானியம் சேர்க்கும் பொழுதும் அவங்க பேர் சொல்லி சேர்த்தோம்னா அந்த கஷ்டங்களே விலகி போகும். என்னுடைய நம்பர் கூட கொடுக்குறேன், வேணும்னா இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க்கையில் நிறைய சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். அதை போக்கக்கூடிய வழிகளை நிறைய பெரியவர்கள் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அதனால் இந்த தோஷத்தையே நீக்கக்கூடிய சக்திகள், இப்போ ஒரு விநாயகர் பெருமானை இது வழிபாடு கூட செய்யலாம். அப்படியாப்பட்ட சக்திகள் இந்த விநாயகர் பெருமானுக்கு இருக்கிறது. அதனால தான் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ஜாயே சர்வவிக்னோபசாந்தையே என்று சொல்வார்கள். அப்போ எல்லா வினைகளையும் தீர்க்கக்கூடிய சக்தி விநாயகர் பெருமானுக்கு இருக்கிறது. அதுபோல் நவகிரகத்தால் ஏற்படும் தொல்லைகளும் நீங்கி உங்கள் வாழ்க்கையே சிறப்பாக மாறும். இந்த வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்று சொல்லி இந்த பதிவை உங்களுக்கு அன்போடு அனுப்புகிறேன். எல்லோருமே இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள்.